அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹ் ஸனாஸர ஷஹரா ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும் ذالک الدین القیم فلا تظلموا فیہن انفسکم. آمنا باللہ صدق اللہ مولانا العلی العظیم. وقد ورد الخبر عن سید البشر انه قال صلی اللہ علیہ وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده المهاجر من هجر ما نهى الله عنه او كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மேலான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதம் நிறைவடைகிற இந்த மாதத்தினுடைய இந்த ஆண்டினுடைய இறுதி ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற குறுமி இருக்கிற நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர் உற்றார் உறவினர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நல்ல சுகத்தையும் நோயற்ற வாழ்வையும் குறைவிலா செல்வத்தையும் தந்தர் புரிவானாக. இவ்வுலகிலே வாழும் காலம் நம்பிக்கை நாணயம் உள்ள இறையச்சம் இஹ்லாஸோடு வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தர் புரிவானாக. இவ்வுலகிலிருந்து நாம் விடைபெறுகிற போது பரிசுத்தமான மூமின்களாக உடல் ஆரோக்கியத்தோடு நற்சுகத்தோடு அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஏற்றவர்கள் புரிவானாக. பல்வேறுபட்ட பலா முசீபத்துகள் துன்பங்கள் துயரங்களிலிருந்து மனக்கவலைகளிலிருந்து மன அழுத்தங்களிலிருந்து வேதனை விசனங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இது 1447 ஆண்டு நிறைவடைகிற தருவாயிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நாட்களில் அடுத்த ஹிஜ்ரி ஆண்டு பிறக்கப் போகிறது. இன்றைக்கு பிறை 25 இருக்கிறோம். ஓரிரு நாட்களில் இன்ஷா அல்லாஹ் முஹர்ரம் மாதம் புத்தாண்டு மாதம் புகுந்துவிடும் இன்ஷா அல்லாஹ். இந்த நன்னேரத்தில் பல்வேறுபட்ட நல்ல செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள அவசியப்பட்டிருக்கிறோம். ஒரு காலம் நாம் இஸ்லாமிய வரலாற்றை மகத்துவத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு ஆண்டும் நாம் ஹிஜ்ரி ஆண்டு தொடங்கும்போது அதனுடைய தொடக்கம் எப்படி அமைந்தது என்ற அந்த வரலாற்றை சரித்திரத்தை எடுத்து கூறுவது நம்முடைய நடைமுறையாக இருக்கிறது. அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற பல்வேறுபட்ட பாடங்கள் படிப்பினைகளை நாம் விளங்கி வாழ வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினாலே அது பற்றி நாம் நினைவு கூறுவது உண்டு. அந்த அடிப்படையில் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, ஹிஜ்ரி ஆண்டு எப்போது துவங்கப்பட்டது? முஹர்ரம் மாதம். அந்த மாதத்தை அடிப்படையாக வைத்து அந்த ஹிஜ்ரி ஆண்டு எவ்வாறு துவங்கப்பட்டது என்ற வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் ஆண்டுகள் எப்படி கணக்கிடப்பட்டன, மாதங்கள் எப்படி கணக்கிடப்பட்டன என்பதை நாம் நம்முடைய மூதாதையர் மூலமாக தெரிந்து வைத்திருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்திலே எல்லாம் வருட கணக்கு எப்படி இருந்தது என்று கேட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே வீசப்பட்டு காப்பாற்றப்பட்டார்கள் அல்லவா?
அந்த வரலாற்றை அவருடைய சந்ததிகள் கணக்கிட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் வீசப்படுவதற்கு முன், நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்டதற்கு பின் என்று அந்த ஆண்டுகளை அவர்கள் கணக்கிட்டார்கள். இப்படியே தொடர்ச்சியாக அடுத்து ஒரு காலம் வந்தபோது புனித காபா புதுப்பிக்கப்பட்டது, புனருத்தாரணம் செய்யப்பட்டது. அன்றைய காலத்தில் மக்கா மக்கள் உள்ளிட்ட ஏனைய மக்கள் எப்படி வருட கணக்கை தொடங்கினார்கள் என்றால், காபா புதுப்பிக்கப்படுவதற்கு முன்னால், காபா புதுப்பிக்கப்பட்ட பின்னால் என்று வருட கணக்கை அவர்கள் கணக்கிட்டார்கள். இதெல்லாம் ஒரு தொன்மையான விஷயம் அன்பு சகோதரர்களே. பின்னொரு காலம் வந்தது, ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்று குறிப்பிட்டார்கள். யானைப்படை புனித மக்காவை துவம்சம் செய்ய, காபத்துல்லாவை தரைமட்டமாக்க அபரஹா மன்னன் தலைமையில் ஒரு யானைப்படை வந்ததல்லவா, அவருடைய சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட்டனவல்லவா, அவர்கள் புறமுதுகு காட்டி விலகி சென்றார்கள். அந்த வரலாறு அறம் தர கைஃப ஃபார ரப்புக்க பி அஸ்ஹாபில் ஃபீல் என்கிற சூரா மூலமாக அந்த யானைப்படை வரலாறு நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. எனவே அது ஒரு பிரபல்யமான சம்பவமாக இருந்த காரணத்தினாலே ஆமுல் ஃபீல் என்று அந்த வருடத்திற்கு பெயர் சூட்டப்பட்டது. யானை ஆண்டு, யானை ஆண்டுக்கு முன்னால் நடந்த சம்பவம், யானை ஆண்டுக்கு பின்னால் நடந்த சம்பவங்கள் என்றெல்லாம் அன்பான பெருமக்களே அந்த வருட கணக்குகள், மாத கணக்குகள் வரையறுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்பு சகோதரர்களை, காலப்போக்கில் என்ன ஆனது என்று கேட்டால், மாதங்கள் மட்டுமே கணக்கிடப்பட்டன, வருடங்கள் மறைந்து போய்விட்டன. எந்த வருடம் என்கின்ற தகவல் இல்லாமல் போனது. மாதங்கள் மக்களிடத்திலே பரிச்சயமாக இருந்தது. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகர் என்கின்ற அந்த மாதங்களை அவர்கள் நடைமுறையிலே வைத்திருந்தார்கள், பேச்சு வழக்கிலே வைத்திருந்தார்கள். ஆனால் எந்த வருடம் என்றெல்லாம் அவர்கள் பேச மாட்டார்கள். அந்த காலகட்டத்தில் தான் அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, வருட கணக்கையும் நிர்ணயம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. மாத கணக்கு இருக்கிறது, ஆனால் அந்த மாதத்தை எந்த மாதத்திலிருந்து தொடங்குவது என்கின்ற தெளிவு இல்லாமல் இருந்தது. ஆனால் வருட கணக்கு என்பது முற்றிலும் அது இல்லாமல் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டம், அதற்கு முன்னாலெல்லாம் தாவத் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருந்தன, இஸ்லாமிய பிரச்சாரம். அதிலேயே எம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீன் அவர்களும் அதிலேயே முழு கவனம் எடுத்து கொண்டிருந்தார்கள், தீவிர முயற்சிகளில் இருந்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள் உருவாகி கொண்டே இருந்தன. ஆனால் ஹிலாஃபத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டம் வந்தது. அவர்கள் ஹலீஃபாவாக பொறுப்பேற்ற அந்த காலகட்டத்தில் தான் அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அபு முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யமனிலிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத்து பொறுப்பேற்ற 4ஆம் ஆண்டு அல்லது 3ஆம் ஆண்டு கடிதம் எழுதுகிறார்கள். தாங்கள் எங்களுக்கு பல்வேறுபட்ட லெட்டர்கள் அனுப்புகிறீர்கள், ஏத்தினா மின்க குத்துபுல் லைசலாக தாரிக், அதில் தாரிக் இல்லாமல் இருக்கிறதே, எந்த தேதியிலே தாங்கள் அந்த லெட்டரை அனுப்பினீர்கள், ஆண்டு என்ன, மாதம் என்ன என்கின்ற தெளிவு இல்லாமல் இருக்கிறதே, கண்டிப்பாக மாதம் தேதி குறிப்பிட வேண்டும் அல்லவா, அதற்காக முயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா என்று அபு முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு முக்கியமான லெட்டர் அனுப்ப, அபு முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்திய சஹாபிகளை ஒன்று கூட்டுகிறார்கள், மஷ்வரா செய்கிறார்கள். இப்படி அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டு கணக்கை எப்போதிருந்து தொடங்குவது? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிவிட்டார்கள்,
நுபுவத் வழங்கப்பட்டது. அவர்கள் இறை பிரச்சாரம் செய்தார்கள், இறையடி ஏகிவிட்டார்கள். அபூபக்கர் சித்திக்னுடைய அந்த ஹிலாஃபத்து காலம் கடந்து போய் அவர்களும் அல்லாஹுவை சென்று அடைந்து விட்டார்கள். இப்போதாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? கால நிர்ணயம் பண்ண வேண்டும். உங்களுடைய ஆலோசனையை சொல்லுங்கள் என்று கேட்டபோது ஒரு சிலர் சொன்னார்கள், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பிலிருந்து மௌலிதிலிருந்து நாம் என்ன செய்யலாம்? ஆண்டு கணக்கை வரையறுக்கலாம் என்று சொன்னார்கள். மற்றும் சிலர் சொன்னார்கள், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40ஆம் வயதில் நபி பட்டம் வழங்கப்பட்டதல்லவா நுபுவத், எனவே அந்த ஆண்டை நாம் கணக்கிடலாம் என்று சொன்னார்கள். மற்றும் பலர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆண்டிலே ஹிஜ்ரத் செய்தார்களோ அந்த ஹிஜ்ரத் காலத்தை நாம் வருட கணக்காக கணக்கிடலாமே என்று பல்வேறுபட்ட ஆலோசனைகள். ஒவ்வொரு ஆலோசனையுமே ஒரு நல்ல ஆலோசனையாகத்தான் இருந்தது. ஒரு நல்ல ஹிக்மத்தை அடிப்படையாக வைத்து, உயர்ந்த காரணத்தை அடிப்படையாக வைத்து இருந்த போதும் கூட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கடைசி ஆலோசனையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஹிஜ்ரத்தை நாம் அடிப்படையாக வைத்து, ஹிஜ்ரத் என்றால் புனித மக்கா டு மதீனா சத்திய சஹாபிகள் ஹிஜ்ரத்து சென்றார்கள் அல்லவா? நாடு துறந்து, தாயகம் துறந்து, தங்களுடைய உடைமைகளை விட்டுவிட்டு உடுத்திய துணியோடு புனித மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத்து செய்தார்கள் அல்லவா? அந்த ஹிஜ்ரத்து தான் மிக முக்கியமான ஒரு சகாப்தமாக இருக்கிறது, வரலாற்று பூர்வமான ஒரு சம்பவமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஃபர்ரகத்து பைனல் ஹக்கி வல் பாத்தில், எது ஹக்கு எது பாத்தில் என்பதை பிரித்து அறிவிக்கக்கூடிய ஒரு சகாப்தமாக அது இருந்த காரணத்தினால அந்த ஹிஜ்ரத்து என்கின்ற அந்த ஒரு அழகிய காரணத்தை நாம் முன்வைத்து நாம் வருட கணக்கை தொடங்கலாம் என்றதில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் சொல்ல, ஃபாருஹுபியா என்பார்கள், ஃபாருஹவ் மினல் ஹிஜ்ரத்தி வத்தஃபக்கு அலா தாலிக, அத்தனை பேரும் இந்த ஆலோசனைக்கு உடன்பட்டு விட்டார்கள். ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து நம்முடைய அந்த ஹிஜ்ரி ஆண்டு என்று நாம் கூறுகின்றோமா இல்லையா? 1448ஆம் ஆண்டு தொடங்க போகிறதா இல்லையா? அருமை சகோதரர்களே, அந்த ஹிஜ்ரி ஆண்டு இருக்கிறது, அந்த ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து. காரணம், ஹிஜ்ரத் என்பது அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. தம்முடைய சொத்து சுகங்களை எல்லாம் விட்டுவிட்டு, உற்றார் உறவினர்களையெல்லாம் பிரிந்து, தம்முடைய தாயகத்தை பிரிந்து புனித மதீனாவுக்கு அகதியாக செல்வது என்றால், வெறும் கையோடு செல்வது என்றால் எதற்காக செல்கிறார்கள்? அந்த ஈமானுக்காக, இஸ்லாத்திற்காக செல்வது என்றால் அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்லவே. எனவேதான் அந்த ஹிஜ்ரி ஆண்டு என்று. சரி, ஹிஜ்ரி ஆண்டு என்று ஆண்டு கணக்குக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. எந்த மாதத்தை தொடங்குவது, எந்த மாதத்திலிருந்து அந்த ஆண்டை தொடங்குவது என்கின்ற கேள்வி எழுந்தது. அருமை சகோதரர்களே, எந்த மாதத்தை வைத்து நாம் வருடத்தை தொடங்குவோம் என்று சில சஹாபிகள் பதில் உரைத்தார்கள். புனித ரமதானை நாம் மேற்கோளாக வைத்துக் கொள்ளலாம் என்று பிரேரணை செய்தார்கள். மற்றும் சிலர் சொன்னார்கள், இல்லை, முஹர்ரம் மாசத்தை நாம் முதல் மாதமாக நாம் கணக்கிடலாம். காரணம், ஹாஜிகள் புனித ஹஜ்ஜை நிறைவு செய்துவிட்டு தாயகம் திரும்புகின்ற காலகட்டமாக அந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது. இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, துல்ஹஜ் மாதம் நிறைவடைகிறது, முஹர்ரம் மாதம் தொடங்குகிறது. துல்ஹஜ் மாதத்தில் ஹாஜிகள் தங்களுடைய அந்த புனித ஹஜ், உம்ரா, ஜியாரா நிறைவு செய்துவிட்டு திரும்பி கொண்டிருக்கிற அந்த கண்கொள்ளா காட்சியை நாம் பார்க்கிறோமே. அப்படியானால் அதற்கான காரணத்தையும் சத்திய சஹாபிகள் பதிவு செய்தார்கள். ஹாஜிகள் தங்களுடைய அந்த புனித ஹஜ் கடமையை நிறைவு செய்துவிட்டு தாயகம் திரும்புகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. எனவே முஹர்ரம் மாசத்தை நாம் ஆண்டினுடைய முதல் மாதமாக கணக்கிடலாம் என்று சொன்னதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். தாரிஃபு ருசுல் வல் முலூக் என்கின்ற ஒரு கிதாப் இருக்கிறது. அந்த கிதாபிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, எனவேதான் ஹாஜிகள் வருகை தந்தார்கள் என்றால் நாம் என்ன செய்கின்றோம்? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிர்ந்தார்கள். எல்லோருமே இதை கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹாஜிகள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். நாம் அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு சலாம் உரைத்து அவரிடத்தில் முசாஃபஹா செய்து கைலாக கொடுத்து நமக்காக வேண்டி துஆ செய்ய சொல்ல வேண்டும்.
பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்தார்கள். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணமானார்கள். நீங்கள் ஹாஜிகளை சந்தித்தால் முதலில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுங்கள், கூறி கைலாக கொடுங்கள், முசாஃபரா செய்யுங்கள். முருகு எஸ்தஃபிர லக் கபுரா எதுகுல பைத்தா, தங்களுடைய வீட்டிற்கு அந்த ஹாஜிகள் செல்வதற்கு முன்னாலேயே எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள், துஆ செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். காரணம் இன்னஹு மக்ஃபூருல்லஹு, அவர் ஹஜ்ஜை நிறைவு செய்துவிட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு திரும்புகிறார், அன்று பிறந்த பாடகராக திரும்புகிறார், ஒரு பரிசுத்த இதயத்தோடு திரும்புகிற போது அவர் கேட்கிற துஆவுக்கு தனி மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அருள் மொழி இருக்கிறத முஸ்னத் அஹ்மது என்ற கிதாபிலே பதிவாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, எனவே ஹாஜிகள் திரும்புகின்ற ஒரு முக்கியமான மாதமாக துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த கடைசி மட்டுமல்ல, முஹர்ரம் மாதம் திகழ்கிற காரணத்தினாலே முஹர்ரம் மாதத்தை ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதல் மாதமாக கணக்கிடலாம் என்று சத்திய சஹாபிகள் சொன்ன ஆலோசனையை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒப்புக்கொண்டதன் பேரில் தான் முஹர்ரம் பிறக்கிற போது அன்பு சகோதரர்களே ஹிஜ்ரி ஆண்டு துவங்கி விடுகிறது. ஹிஜ்ரி ஆண்டு துவங்கி விடுகிறது. ஹிஜ்ரத், அந்த ஹிஜ்ரத் இருக்கிறத அது ஒரு முக்கியமான சகாப்தம், முக்கியமான அத்தியாயம். அன்பான பெருமக்களே, எந்த ஒரு முஸ்லிமும் அந்த ஹிஜ்ரத்தின் போது நடைபெற்ற அந்த உருக்கமான வரலாற்றை மறக்கவே முடியாது. அந்த வரலாற்றை நினைத்து பார்த்தோம் என்றால் நம்முடைய மனமெல்லாம் அழும், நம்முடைய கண்களெல்லாம் கண்ணீர் சிந்தும். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, என்ன காரணம்? ஹிஜ்ரத்து செல்வதற்கு முன்னாலே சத்திய சஹாபிகள் பட்ட அல்லல்கள் இருக்கின்றனவே, அவதிகள் இருக்கின்றனவே, துன்பங்கள் இருக்கின்றனவே, துயரங்கள் இருக்கின்றனவே, அதை சொல்லி மாறாது. அவ்வளவு தூரம் அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள், இம்சிக்கப்பட்டார்கள் சத்திய சஹாபிகள். அதற்கு பின்பு தான் ஹிஜ்ரத் செய்யும்படி அல்லாஹ்விடமிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பதற்காக வேண்டி வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காபாவுடைய நிழலிலே காபாவிலே சாய்ந்த வண்ணம் அமர்ந்திருக்கிறார்கள். சொல்கிறார்கள், ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிற, யா ரசூலல்லாஹ், முஷ்ரிக்கீன்கள் எங்களை படாத பாடுபடுத்துகிறார்கள், துன்பத்திற்கு உள்ளாக்குகிறார்கள். நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்காக, இறையச்சத்தோடு வாழ்வதற்காக செல்லும் இடமெல்லாம் காணும் இடமெல்லாம் எங்களை நைய புடைக்கிறார்கள். மிகப்பெரிய கஷ்டத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறோமே, அல்லாஹ்விடத்தில் தாங்கள் துஆ செய்ய வேண்டாமா என்று கேட்டுக்கொள்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்திருந்தவர்கள் இருந்து அமர்ந்து அவருடைய முகம் சிவக்கிறது. சிவந்து சிந்தனையிலே ஆழ்ந்தவராக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்கிறார்கள், லக்கது கான மின் மன் கபலக்கும் ல யும்ஷத்து பி மஷாத்தில் ஹதீத் மாதூன இலாமிஹி மின் லஹமின் அவ் அஸபின் மா யஸ்ரிஃபு ذلك அன் தீனிஹி என்று சொன்னார்கள். உங்களுக்கு முன்னால் சில பேர் வாழ்ந்தார்கள், அவர்கள் ஈமானை ஏற்றதற்காக, தீனுல் இஸ்லாத்தை அங்கீகரித்ததற்காக எந்த அளவுக்கு அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் என்று கேட்டால், இரும்பு கத்திரிக்கோள்கள் இருக்கின்றனவே மிஷாத்தில் ஹதீத், இரும்பு கத்திரிக்கோள்களால் அவர்களுடைய உடம்பு கீறப்படும், சதைக்கும் எலும்புக்கும் மத்தியில் கீறப்பட்டு அவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள். நீங்கள் இஸ்லாத்தை விடுகிறீர்களா இல்லையா, ஈமானை துறக்கிறீர்களா இல்லையா என்று. இவ்வளவு தூரம் துன்புறுத்தப்பட்டும் கூட அது இஸ்லாத்திலிருந்து அவர்கள் விலகி செல்லவில்லை, அழுத்தமாக நின்றார்கள். நாங்கள் ஒருபோதும் ஈட்டி முனையில் நிறுத்திய போதும் ஈமானை இழக்க மாட்டோம் என்று கூறுவார்கள் அல்லவா, முன்னோர்கள் அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்கிறார்கள். பதில் சொல்லிவிட்டார்கள். இன்னும் சில பேர் எந்த அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார்கள் என்றால், ரம்பம் இருக்கிறது அல்லவா, மின்சார் என்பார்கள் அரபியில, தலையினுடைய நடுப்பகுதியிலே வைத்து மஃபரக்கர அசிஹி தலையினுடைய நடுப்பகுதியில் வைத்து ரம்பத்தால் அறுப்பார்கள். எதற்காக அறுக்கிறார்கள் என்று கேட்டால், ஈமானை ஏற்றதற்காக, இஸ்லாத்தை ஏற்றதற்காக, அந்த பரிசுத்த கொள்கையை அவர்கள் ஈமான் கொண்டதற்காக. அவருடைய உடம்பு இரண்டாக துண்டாடப்படும், இரண்டாக துண்டாடப்படும். ஆனால் யஸ்ரிஃபு ذلك அன் தீனிஹி, தீனை விட்டும் அவர்கள் விலகி செல்லவில்லையே. இப்படியெல்லாம் துன்புறுத்தப்பட்டார்களே அன்பு நண்பரே ஹப்பாப் இப்னு அரத், இப்படியெல்லாம் துன்பப்பட்டார்களே. வலையத்துக்கு நல்லாஹு ஹாதல் நம்பர,
கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை நிலைவரச் செய்வான். இந்த பூமியிலே எந்த அளவுக்கு உறுதிப்படுத்துவான் என்றால், ஒரு காலகட்டம் வரும், ஹத்தா யசீர ராக்கிபின் சன்ஆ என்கிற பூமியிலிருந்து இலா ஹதரமௌத் என்கின்ற பூமி வரை ராக்கிபுகள் பயணிகள் கடந்து செல்வார்கள். மாயஹாஃபு இல்லல்லா, அல்லாஹுவை தவிர அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். ரவாஹுல் புகாரி. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வரும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறார்கள். அது அப்படியே நடந்தது. எங்கே இருந்து பல்லாயிரக்கணக்கான மைல் தூரம் ராக்கிபுகள் பயணிகள் வருவார்கள். யாரும் எந்த இடையூறும் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு அமைதி பூங்காவாக இந்த நாடு திகழும் என்ற பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன முன்னறிவிப்பு அது அப்படியே நிகழ்ந்தது. அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அதற்கு பின்பு அமைதியாகிவிட்டார்கள் ஹப்பாப் இப்னு அல்-அரத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். யோசித்து பார்க்கிறோம் அன்பான பெருமக்களே, இப்படியெல்லாம் துன்புறுத்தப்பட்டார்கள் சத்திய சஹாபிகள். கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, சத்திய சஹாபிகள் துன்புறுத்தப்பட்டதை நாம் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. இதன் காரணமாக தான் முஹாஜிர்கள் இருக்கிறார்கள் அல்லவா. முஹாஜிர்கள் என்றால் மக்கத்து சத்திய சஹாபிகள், அன்சார் என்றால் மதீனத்து சஹாபிகள். முஹாஜிர்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து சொல்லுகிற போது, சிறப்பித்து சொல்லும்போது சொல்லுகிறான், வல்லதீன ஹாஜரு ஃபில்லாஹ், யார் அல்லாஹுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தார்கள், மிம்பாதிமா துலிமு, பல வகையிலே அவர்கள் அநீதம் இழைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட பின்பு, இத்தகைய இந்த முஹாஜிர்கள் லனு வவ்வி அன்னகும் ஃபித்துன்யா ஹசனா, இந்த உலகத்திலேயும் அவர்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது, நன்மைகளை தயாரித்திருக்கிறோம். வல அஜ்ருல் ஆஹிரத்தி அக்பர், இதை தாண்டி மறுமையிலே அவர்களுக்கு பெரும் நற்கூலி இருக்கிறது. லவ்கானு யாலமூன், இதை அவர்கள் தெரிந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்குமே என்று சூரா நஹ்லிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, முஹாஜிர்களுக்கு கிடைக்கின்ற அந்த பரிசுகளை பார்த்தீர்களா? பாக்கியங்களை பார்த்தீர்களா? அவார்டுகளை பார்த்தீர்களா? விருதுகளை பார்த்தீர்களா? அல்லாஹ் விருது வழங்குகிறான். அல்லாஹ் அவர்களை கௌரவிக்கின்றான். அவர்கள் தங்களுடைய நாட்டை துறந்து தங்களுடைய சொத்து சுகங்களை விட்டுவிட்டு புனித மக்காட்டு மதீனா ஹிஜ்ரத் செய்தார்களே, அல்லாஹ் அவர்கள் எப்படி கௌரவிக்கிறான் பாருங்கள் அன்பான பெருமக்களே. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு காலகட்டங்களிலே முஹாஜிர்களுக்கு என்று ஒரு தனி மதிப்பு கொடுப்பார்கள், முன்னுரிமை கொடுப்பார்கள். ஹிஜ்ரத் செய்த அந்த அகதிகளுக்கு முஹாஜிர்கள் வந்து விட்டால் முன்சஃப்களை அமர வைப்பார்கள். ஏதாவது தர்மங்கள் வந்திருக்கிற போது, ஹதியாக்கள் வந்திருக்கிற போது பகிர்ந்து கொடுத்தால் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பகிர்ந்து கொடுப்பதோடு, ஹுத் பாரக்கல்லாஹு ஃபீக், எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானா, ஹாதாமா வஅதக்கல்லாஹு ஃபித் துன்யா, அல்லாஹ் உங்களுக்கு இந்த துன்யாவிலே வாக்களித்த ஒரு பரிசாக இருக்கிறது. இதை தாண்டி வமத்தஹரலக ஃபில் ஆஹிரா, மறுமையிலே அல்லாஹ் உங்களுக்கு நிறைய பாக்கியங்களை சேமித்து வைத்திருக்கிறான். ஹைர், இதைவிட அது மிக மேலானதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த ஆயத்தை ஓதி காண்பிப்பார்களாம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். இந்த உலகத்திலேயும் உங்களுக்கு சிறப்பான பரிசுகள் இருக்கிறது, இதை தாண்டி மறுமையிலேயும் உங்களுக்கு உயர்ந்த நற்கூலிகள் இருக்கின்றன என்கின்ற அந்த ஆயத்தை ஓதி காண்பிப்பார்கள். நாம் பார்க்கிறோம் அன்பு சகோதரர்களை, பெரியவர்களே. அப்படி என்னதான் அந்த சத்திய சஹாபிகள் மக்காவிலே துன்புறுத்தப்பட்டார்கள், வேதனைப்படுத்தப்பட்டார்கள், இம்சிக்கப்பட்டார்கள் என்று கேட்டால் நாம் பலமுறை நம்முடைய வாழ்க்கையிலே கேட்டிருக்கிறோம். சத்திய சஹாபிகள் புனித மக்கா மண்ணிலே அல்லாஹு அக்பர் அவர்கள் வேதனைப்படுத்தப்பட்டது, இம்சிக்கப்பட்டதை நாம் சங்கை மிகு உலமாக்கள் வாயிலாக பலமுறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மார் இப்னு யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அன்பு தாய் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அம்மார் இப்னு யாசருடைய அன்பு தந்தை யாசர் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் இப்னு அல்-அரத் ரலியல்லாஹு அன்ஹு, ஆபிஸ் மௌலா உவைத் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் போன்ற சத்திய சஹாபிகள் எல்லாம் இஸ்லாத்தை ஈமானை ஏற்றுக்கொண்டதற்காக அவர்கள் பட்ட துன்பங்கள் இருக்கின்றனவே, மாஷா அல்லாஹ், அதை எப்படி நாம் எடுத்து சொல்வது? இன்றைய காலகட்டத்திலே முஸ்லிம்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், வேதனைப்படுத்தப்படுகிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற திருக்கலிமாவை மொழிந்தவர்கள் துன்புறுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். உலகம் தழுவிய முறையில், இந்தியா உள்ளிட்ட உலகம் தழுவிய முறையில் வெட்டப்படுகிறார்கள், குத்தப்படுகிறார்கள், அவர்கள் இம்சிக்கப்படுகிறார்கள், குடும்பத்தோடு அவர்களை காலி பண்ணுகிறார்கள். நாம் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? அன்பு சகோதரர்களை, பெரியவர்களே, இதற்கெல்லாம் அந்த சத்திய சஹாபிகள் எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறார்கள்.
முஷ்ரிக்கீன்கள் அவர்களை கைப்பற்றி அவர்களை எந்த அளவுக்கு துன்பம் செய்வார்கள் என்றால், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அந்த முஷ்ரிக்கினிடத்தில் சொன்னார்கள், இன்னி ஷைஃபுன் கபீர், எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, என்னால் முடியலை, நீங்கள் தருகின்ற அந்த துன்பங்களை என்னால் தாங்கி கொள்ள முடியலை, என்னுடைய செல்வத்தை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, நான் சேர்த்து வைத்திருக்கிற செல்வம், என்னுடைய வீடு வாசல் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, என்னை ஆளை விட்டுருங்கப்பா. துன்பம் பொறுக்க முடியாமல் சொன்னாங்க, தருவனி, என்னை விட்டுருங்கப்பா. அவ்வாறே அவங்க செஞ்சாங்க. அதாவது இவங்க அரும்பாடுபட்டு ஆயுள் பூராவும் சம்பாதித்த அந்த காசு, பணங்கள், சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் முஷ்ரிக்கீன்களுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். எதற்காக? அந்த ஈமானை பாதுகாக்க. ஒரே ஒரு டிமாண்ட் மட்டும் பண்ணினார்கள், ஒரு ராஹிலத், ஒரு வாகனம் மட்டும் தாருங்கள், கொஞ்சம் செலவுக்கு மட்டும் பணம் தாருங்கள், இதை மட்டும் எனக்கு ஒதுக்கி வைத்துவிட்டு மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அதற்கு சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிபந்தனை இட்டார்கள். அதை ஏற்றுக்கொண்டார்கள். கொஞ்சம் காலம் அவர்கள் இருந்தால் உடனே புறப்பட்டு விட்டார்கள். அன்பான பெருமக்களே, ஹிஜ்ரத் புறப்பட்டு விட்டார்கள். மதீனாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற வழியிலே அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அந்த டீம் அவர்களை பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு சொல்லுகிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரபிஹ பையுக யா அபா யஹ்யா, உன்னுடைய வியாபாரம் மிகவும் லாபகரமாக ஆகிவிட்டது, நீ சேர்த்து வைத்த சொத்துக்களை எல்லாம் கொடுத்து விட்டு ஈமானை நீ வாங்கி கொண்டு ஈமானோடு நீ திரும்புகிறாயே, இந்த வியாபாரம் இருக்கிறத மிகவும் லாபமான வியாபாரம் என்று சொன்னபோது இவர்கள் சொன்னார்கள், நான் மட்டுமா இப்படி பைகளை ஈடுபடுறேன், உங்களுடைய வியாபாரம் அதை விட லாபகரமானது, நீங்களும் தானே எல்லாவற்றையும் திறந்து விட்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அப்படி என்ன என்னுடைய வியாபாரம் லாபகரமாக ஆகிவிட்டது என்று கேட்கிறார்கள் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போதான் உங்கள் விஷயமாகத்தான் நல்லா வசனத்தை இறக்கி அருள்கிறான் சூரத்து நஹ்லிலே. அந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். அன்பான பெருமக்களே, ஹப்பாப் இப்னு அல்-அரத், அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபிகள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுத்தப்பட்டார்கள் என்று கேட்டால், அவர்கள் ஓடுகிறார்கள், மக்காவிலிருந்து ஓடுகிறார்கள், ஓடி ஓடி நடந்து பன்னூற்றுக்கணக்கான மைல் தூரம் நடந்து வந்து மதீனாவை அடைந்தார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அவர்கள் ஈமான் கொண்டதற்காக முதலிலே ஷஹீதான பெண்மணி ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். அவர்கள் ஈமான் கொண்டதற்காக வேண்டி 2 ஒட்டகைகளிலே கட்டிவிடப்பட்டார்கள். சொல்வதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது அருமை பெருமக்களே. ஒரு கால் ஒரு ஒட்டகையில, இன்னொரு கால் ஒரு ஒட்டகையில கட்டிவிடப்பட்டு 2 ஒட்டகைகளையும் அவர்கள் அவித்து விடுகிறார்கள். 2ஆக பிளக்கப்பட்டு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்பட்டது. அதே போன்றுதான் அன்பான பெருமக்களே, ஹஜ்ரத் யாஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதே போன்றுதான் கஷ்டப்படுத்தப்பட்டு கொல்லப்படுகிறார்கள். அருமை சகோதரர்களே, இன்னும் பல பேர் அவர்கள் சம்பாதித்த செல்வங்களை எல்லாம் விட்டு கொடுத்து விட்டு முஸ்லிம்களுக்கு தாரை வார்த்து விட்டு அவர்கள் புறப்பட்டு புனித மதீனாவை அடைந்தார்கள் என்றால் சற்று யோசித்து பார்க்கிறோம். இது யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறது? பலமாக இருக்கிறதா, பலகீனமாக இருக்கிறதா, உறுதி மிக்கதாக இருக்கிறதா, உறுதி இல்லாது இருக்கிறதா? எந்த அளவுக்கு நாம் வணக்க வழிபாடுகளோடு தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் நல்ல அமல்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை பரிசீலித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம். அந்த ஹிஜ்ரத்தினுடைய அந்த பயணத்தில் தான் நாம் பலமுறை கேட்ட ஒரு விஷயம், அன்பு சகோதரர்களே, அந்த குகையிலே ஜபலும் நூர் சவுர், அந்த சவுர் குகையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பதுங்கின அந்த நேரத்திலே என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, லா தஹ்சன் இன்னல்லாஹு மானா, எதிரிகள் அருகே இருக்கிறார்கள், ஆனால் எதிரிகள் அருகே இருந்த போதும் கூட அவர்களை விட அருகிலே அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னார்கள். அவர்களை விட அருகிலே அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் பயந்தார்கள். யாராவது ஒருவர் தம்முடைய தலையை கீழே தாழ்த்தி குனிந்து பார்த்தார்கள் என்றால் நாம் குகைக்குள் இருப்பது அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்களே யார் ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மேலுன்னுக பிஸ்னைன் அல்லாஹு சாலிசுஹுமா, நாம் இருவர் மட்டுமா இருக்கிறோம், நம்முடைய இருவரோடு யார் இருக்கிறார்? அல்லாஹு சாலிசுஹுமா, 3ஆம் அவராக அல்லாஹ் இருக்கிறானே என்று அன்பான பெருமக்களை தேடிக்கொண்டு எதிரிகள் அந்த குகை வாசலுக்கு வந்து விடுகிறார்கள். குர்ஆனிலே கூறப்படுகின்ற ஒரு உண்மையை நாம் சொல்லுகின்றோம். நாம் இருவர் மட்டுமா இருக்கிறோம். இந்த நம்பிக்கை நம்ம அனைவருக்குமே வேண்டும். அருமை சகோதரர்களே, எங்கு சென்றாலும் அல்லாஹ் நம் கூட இருக்கிறான்.
என்கின்ற நம்பிக்கை மட்டும் இருக்குமானால் அந்த நம்பிக்கையினுடைய பயன் என்னவென்று கேட்டால் ஃபஅமல்லாஹு அப்சாரல் முஷ்ரிக்கீன, அந்த முஷ்ரிக்கினுடைய பார்வைகளை அல்லாஹ் போக்கிவிட்டான், அந்த பார்வையை இழக்க செய்து விட்டான். கடைசியாக அவர்கள் அந்த குகையின் பக்கம் திரும்பி கூட பார்க்காமல், திரும்பி பார்த்து இருவரையும் கையும் களவுமாக பிடித்திருக்கலாம், சென்று விட்டார்கள் நாம் பார்க்கின்றோமே, யோசித்து பார்க்கிறோம். சூரத்துல் கஹ்ஃப் இருக்கிறது, அஸ்ஹாபுல் கஹ்ஃப், அந்த குகைவாசிகள் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள். குர்ஆனில் உள்ள ஒரு விஷயம். ஆனால் குகைக்குள் சென்றதற்கு பின்னாலே துரத்தி கொண்டு வந்தவருடைய பார்வைகள் மங்கிவிட்டது, பார்க்க முடியவில்லை, மாயமாக மறைந்து விட்டார்கள் அந்த குகைவாசிகள். குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கிறது, மாயமாக மறைந்து பல ஆண்டுகள் உள்ளே இருந்து அதற்கு பின்பு உயிர்ப்பிக்கப்பட்டு பின்பு குகையிலிருந்து வெளியே வந்து, அது நீண்ட சம்பவம் அன்பான பெருமக்களே. அப்படியானால் அந்த மக்களுக்கு அந்த இறை நம்பிக்கை இருந்தது, ஈமான் இருந்தது, தவக்குள் இருந்தது. அந்த தவக்குள் அவர்களை காப்பாற்றியது. இந்த தவக்குள் நமக்கு வேண்டுமே, இந்த இறை நம்பிக்கை நமக்கு வேண்டுமே. எனவே அன்பு சகோதரர்களை, பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு மக்கள் ஆளாகலாம். ஆளானாலும் கூட என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த அல்லாஹ் ரசூல் மீது நமக்கு அளப்பெரிய அன்பு வேணும், அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வேண்டும். குறிப்பாக நமக்கு ஹிஜ்ரத் செய்ய வாய்ப்பில்லாத போதும் கூட அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மையை பெற வாய்ப்பு இருக்கிறது. என்ன நன்மை என்று கேட்டால், அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல் முஹாஜிரு மன் நஹல்லாஹு, அல் முஹாஜிரு, முஹாஜிர் என்றால் யார் என்று கேட்டால், மன் ஹஜரமான அல்லாஹ், அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ அதை யார் விலக்கிக் கொள்கிறாரோ அத்தனை பேரும் முஹாஜிர்கள் தான். எதெல்லாம் மார்க்கத்திலே பாவமாக இருக்கிறதோ, ஹராமாக இருக்கிறதோ, அந்த ஹராம் நம்மிடத்திலே வராமல் பார்த்து கொண்டோம் என்றால் நமக்கும் ஹிஜ்ரத்தினுடைய பாக்கியம் கிடைக்கும் என்று கூறுகிறார்களே. இந்த ஹதீஸை வாழ்க்கையிலே கடைபிடிப்போமாக. அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.